என்னவாக இருக்கும்? சர்க்கரை நோய் தோஷத்திலிருந்து தாதுவுக்கு மாறும்போது தாதுவில் முதல் செரிமான மண்டலத்தை பாதிப்படைய செய்து அடுத்து இரத்த மண்டலத்துக்கு வரும். அதுக்கு அடுத்து வருவது தசை மண்டலம், மசில்ஸ். இந்த தேர்ட் ஸ்டேஜ் தான் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப வலியுடைய ஒரு ஸ்டேஜ். தோள்பட்டை இறுக்க நோய் ஏற்படுவது, காலில் இருக்கக்கூடிய தசைகள் கரைந்து போய் நடக்க முடியாமல் போவது, நிறைய சிரமங்கள் ஏற்படுவதை நம்ம பார்ப்போம். இது தசை மண்டலத்தை சர்க்கரை நோய் 3ஆம் நிலையில் தாக்குதல் செய்யும் போது. 4ஆம் நிலைன்னு வரும்போது நம்ம உடம்புடைய வெயிட் குறையும், கொழுப்பு மண்டலத்தை பாதிக்கும், அப்படியே உடம்பு குறையும். ஒரே மாசத்துல 15 கிலோ 18 கிலோ 20 கிலோ குறைந்து போறதை பார்க்க முடியும். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது இவங்களா நம்மளோட நண்பர் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தலைமுடி கொட்டு போய் உடல் இளைத்து போய் பார்ப்பதற்கே பரிதாபமான நிலையில் மாறி போயிருப்பாங்க. அதுதான் இந்த சர்க்கரை நோய் நம்முடைய கொழுப்பு மண்டலங்களை பாதிக்கும் போது. அது மட்டும் இல்லாம இந்த கொழுப்பு மண்டலங்கள் பாதிக்கப்படும் போது மூளையுடைய சிந்தனை திறன், மூளையுடைய ஞாபக சக்தி வரை மாறி போயிருக்கிறத பார்க்க முடியும்.